கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லேவி பைபிள் மினிஸ்ட்ரியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகின்ற தேவ செய்தியின் தலைப்பு காயின் ஆபேல் காணிக்கை. இந்த செய்தியை குறித்து நாம் கடந்த 3 பாகங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம். காயின் ஆபேலினுடைய காணிக்கை எவ்வளவு முக்கியத்துவம் வாழ்ந்தது, அது நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை முறையை சொல்லிக் கொடுக்கிற ஒரு காணிக்கையாக இருக்கிறது. அது பணம் சம்பந்தப்பட்டது அல்ல, நம்முடைய இரட்சிப்புக்குரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது என்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் நாம் காயினை போல வாழ்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஆபேலை போல வாழ்ந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்க்க போகிறோம். ஆபேலினுடைய பெயரினுடைய அர்த்தத்தை நாம் அறிய வேண்டும். ஆபேல் என்றால் மாயை என்று அர்த்தம். காயினுடைய பெயரினுடைய அர்த்தத்தை நாம் அறிய வேண்டும். காயினை அவனுடைய தாயாகிய ஏவாள் பெற்ற பொழுது கர்த்தரால் ஒரு மனிதனை பெற்றேன் என்று அவனுக்கு காயின் என்று பெயரிட்டார். காயின் என்றால் கர்த்தரால் பெறப்பட்டது என்று அர்த்தம். கர்த்தரால் ஞானத்தை பெற்ற சாலமோன் காயினை போலவே வாழ்ந்தான். காயினை போலவே பாவத்தில் வாழ்ந்தவனாக இருந்து மனம் திருந்தினான். மனம் திரும்பிய பொழுது அவன் எல்லாம் மாயை மாயை என்று ஆபேலின் பெயரை உச்சரித்து பிரசங்கியில் 38 முறை ஆபேலை குறித்து எழுதியிருக்கிறான். இந்த ஆபேல் என்றால் மாயை என்று அர்த்தம். ஆபேல் மாயை போல இந்த உலகத்தில் வாழ்ந்தான். பூமியினுடைய எல்லா மேன்மைகளையும் வெறுத்து அவைகளெல்லாம் மாயை என்று உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்ததை போல சாலமோனும் இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் வெறுத்து அவையெல்லாம் மாயை மாயை என்று ஆபேல் ஆபேல் என்று எபிரேயத்தில் எழுதினான். எபிரேயத்தில் ஆபேல் என்றால் மாயை என்று அர்த்தம். நாம் சாலமோன் எப்படி மனம் திரும்பினான் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எழுதியவன் சாலமோன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள். இங்கு தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் என்று எழுதப்பட்டுள்ளது. 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். சாலமோனின் நீதிமொழிகள். இங்கு சாலமோனின் நீதிமொழிகள் என்று எழுதப்பட்டுள்ளது. 25வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்ப்போம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். இங்கு யூதாவின் மனுஷர் பேர்த்தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள் என்று எழுதப்பட்டுள்ளது. 1வது அதிகாரத்திலும் 10வது அதிகாரத்திலும் 25வது அதிகாரத்திலும் சாலமோன் தான் நீதிமொழிகளை எழுதினான் என்று வேதமே எழுதியிருக்கிறது. ஆனால் 30வது அதிகாரத்திலும் 31வது அதிகாரத்திலும் வேறு பெயர் எழுதப்பட்டுள்ளது. இது சாலமோனுடைய மனம் திரும்புதலின் பெயர். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தேயிலுக்கு வசனித்து ஈத்தேயிலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்கள் ஆவன. இங்கு நீதிமொழிகள் 30வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் யாக்கேய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கேய் என்றால் உலகத்தை ஆண்டவன் என்று அர்த்தம், கீழ்ப்படிந்தவன் என்று அர்த்தம். ஈத்தியேல் என்ற பெயரின் அர்த்தம் கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் கர்த்தருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறவன் என்று அர்த்தம். கர்த்தருடைய வருகையில் காணப்பட அடையாளமாக காணப்படுகிறவன் என்று அர்த்தம். ஆகூர் என்பது ஆகாரினுடைய பெயரிலிருந்து வந்த மாம்சத்திற்குரிய அடிமைதனத்தின் வார்த்தை. அப்படியானால் யாக்காய் என்ற உலகத்தை ஆண்டவன் பாவத்துக்கு அடிமையாக மாறிவிட்டான். அதனாலதான் அவனை ஆகூர் என்று அழைக்கிறது. இந்த ஆகார் எப்படிப்பட்டவள் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கலாத்தியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 24வது வசனமும் 25வது வசனத்தையும் பார்ப்போம். இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. இந்த ஆகார் என்பவள் அடிமைத்தனத்துக்குள்ளான பிள்ளைகளை பெறுகிறவள். இப்படி
ஆகூர் என்ற பெயரினால் அவன் அடிமைத்தனத்துக்குள்ளாக மாறிவிட்டான். உலகத்தை ஆண்டு தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவன் இப்பொழுது உலகத்துக்கு பாவத்துக்கு அடிமையாக மாறிவிட்டான். இந்த ஆகூர் என்ற பெயரினுடைய இன்னொரு அர்த்தம் வாந்தி எடுத்தல் என்பதாகும். இவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அதை வாந்தி எடுத்து விட்டான், மனம் திரும்பி விட்டான். இதனால்தான் யாக்கேய், ஆகூர், ஈத்தியேல், ஊகால் என்ற பெயரோடு அவன் அழைக்கப்படுகிறான். ஊகால் என்ற பெயரின் அர்த்தம் பலப்பட்டவன் என்று அர்த்தம். அவன் எதனால் பலப்பட்டான்? எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்ப்போம். நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இங்கு அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஊகாலாகிய உள்ளான மனுஷனில் அவன் வல்லமையாய் பலப்பட காரணமாய் இருந்த உபதேசம் யாருடைய உபதேசம்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம் ஆவது. இங்கு ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவன் தாய் போதித்த வசனங்கள். இங்கு லேமுவேல் என்பது கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சாலமோன் மதுபானம் குடிக்கிறவனாய் இருந்து தன்னுடைய மேனியை ஸ்திரீகளிடத்தில் கெடுத்து கொண்டான். இதை பார்த்த அவனுடைய தாய் அவனை கடிந்து உபதேசிக்கிறாள். அந்த உபதேசம் ஏவப்பட்ட நிலையில் இருந்தது. அவள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்தினபடியினால் அவன் பலப்பட்டவனாக காணப்பட்டான். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்ப்போம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இப்படி பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்ட பத்சேபாள் சாலமோனுக்கு நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தினாள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்படி நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் பத்சேபாள் தன்னுடைய மகனாகிய ராஜாவாகிய சாலமோனை கண்டித்து உணர்த்தினாள். எப்படி கண்டித்து உணர்த்தினாள்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளும் கொடாதே. இங்கு அவன் மதுபானம் அருந்திவிட்டு ஸ்ரீகளிடத்தில் இருப்பதை கண்ட அவனுடைய தாய் அவனை கடிந்து கொள்கிறார். நீ ஸ்ரீகளுக்கு உன் பலத்தை கொடாதே, அது ராஜாக்களுக்கு தகுதியானது இல்லை என்பதை கண்டித்து உணர்த்துகிறாள். 4வது வசனத்தை வாசிப்போம். திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. இங்கு பிரபுவாகிய ராஜாவாகிய லேமுவேலாகிய சாலமோன் மதுபானத்தில் நிறைந்து பெண்களிடத்தில் இருப்பதை பார்த்த அவனுடைய தாயாகிய பத்சேபாள் அவனை நியாயத்தை குறித்தும் ராஜாவாகிய நீ எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறாள். 5வது வசனத்தை வாசிப்போம். மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். இப்படி நீ மதுபானத்தில் கழித்தவனாய் இருந்தால் நீ நியாய பிரமாணத்தை மறந்து விடுவாய், நியாய பிரமாணத்தின் கட்டளைகளை மறந்து விடுவாய், அதனுடைய சட்ட திட்டங்களை மறந்து விடுவாய், சிறுமைப்பட்டவர்களின் நியாயத்தை புரட்ட நேரிடும். அதனால் என் மகனாகிய லேமுவேலே, நீ கர்த்தரால் நியமிக்கப்பட்டவன், கர்த்தருக்காக நீ நியமிக்கப்பட்டவன், அதனால மதுபானத்தை விட்டு மனம் திரும்பு என்று அவனுடைய தாய் அவனுக்கு கண்டித்து உணர்த்தினாள். இந்த கண்டித்து உணர்த்தினதை உணர்ந்த சாலமோன் மனம் திரும்பினான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பெயரை அங்கு குறிப்பிடுகிறான். சாலமோனுடைய தாய் அவனை ஒரு மணவாட்டியாக உருவாக்குகிறாள். சாலமோனை அவன் தாயாகிய பத்சேபாள் ஒரு மணவாட்டியாக உருவாக்குகிறாள். மணவாளனுடைய வருகையில் காணப்பட வேண்டிய மணவாட்டிக்குரிய தகுதிகளை சொல்லிக் கொடுத்து வளர்க்கிறாள்.
நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவர்களுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இங்கு குணசாலியான ஸ்திரீ என்பது மணவாட்டியை குறிக்கிறது. மணவாட்டி எப்படிப்பட்டவளாய் நடந்து கொள்ள வேண்டும்? மணவாட்டியாகிய சாலமோன் மணவாளனுடைய வருகையில் காணப்பட வேண்டுமானால் எப்படிப்பட்டவனாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுடைய தாய் அவனுக்கு போதிக்கிறாள். 6வது வசனத்தை வாசிப்போம். மடிந்து போகிறவர்களுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுங்கள். இங்கு மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவனுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுக்க சொல்கிறார். அப்படியானால் மணவாட்டியானவள் அன்பை காட்ட வேண்டும். முன்பு சொன்ன மதுபானம் என்பது அது களிப்புக்காக கொடுக்கப்படுகிற முன்பு சொன்ன மதுபானம் என்பது வேறு. ஆனால் இங்கு சொல்லப்படுகிற மதுபானம் என்பது மணவாட்டியாகிய சபை காட்ட வேண்டிய அன்பை குறித்து சொல்லுகிறது. திராட்சை ரசம் என்பது அன்பை குறித்ததான ஒரு சொல். 7வது வசனத்தை பார்ப்போம். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். இங்கு அந்த அன்பை காட்டினால் அவன் தன்னுடைய குறையை மறந்து விடுவான். அப்படியாக நீ ஒரு குணசாலியான ஸ்திரீயாக மணவாட்டியாக அன்பு காட்டுகிறவனாக மாறு. உன்னுடைய ராஜாவாகிய ஸ்தானத்தில் நீ உட்கார்ந்திருக்கும் பொழுது, ஒரு மணவாட்டிக்குரிய ஸ்தானத்திலே உட்கார்ந்திருக்கும் பொழுது சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாய் இருந்து அவர்கள் மீது அன்பு செலுத்துவதை இது குறிக்கிறது. இந்த மதுபானமும் திராட்சை ரசமும் எப்படி அன்பை காட்டுகிறது, இது யாரை குறித்து காட்டுகிறது என்பதை குறித்து பார்ப்போம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சமாதான கர்த்தர் வருமளவு செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவனிடத்தில் சேருவார்கள். 11வது வசனத்தை வாசிப்போம். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிக்கை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை செடியிலே தன் வஸ்திரத்தை திராட்சை பழங்களில் இரத்தத்தினாலே தன் அங்கியை தோய்ப்பான். 12வது வசனத்தை வாசிப்போம். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். இங்கு சமாதான கர்த்தர் வருமளவும் என்று சொல்வது இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறப்பார். அவர் அன்பு நிறைந்தவராக காணப்படுவார். அவருடைய வாயிலிருந்து கிருபை நிறைந்த வார்த்தைகள் புறப்பட்டு வரும் என்பதை தான் தீர்க்க தரிசனமாக குறிப்பிடுகிறது. இதைதான் அன்பு நிறைந்த மதுபானம் திராட்சை ரசம், இந்த அன்பை தான் மணவாட்டி காட்ட வேண்டும். இதைதான் தன்னுடைய மகனாகிய சாமுவேலுக்கு தாயாகிய பத்சபால் கடிந்து உணர்த்திய உபதேச வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பிய சாலமோன் எப்படி மாறினான்? பிரசங்கியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனம். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவும் ஆகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். 2வது வசனம். மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். இங்கு தன்னுடைய சுகபோகத்தின்படி வாழ்ந்தவன், திராட்சை ரசத்தினாலே குடித்து வாழ்ந்தவன் எப்படி மாறிவிட்டான்? எல்லாம் மாயை மாயை மாயை. இன்று மாயை மாயை என்று அவன் எழுதுவது ஆபேல் 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 என்று எழுதுகிறான். ஆபேல் போல வாழ வேண்டும். ஆபேல் இந்த பூமியில் மாயையாக வாழ்ந்து பரலோகத்தில் செல்றதை போல நானும் செல்ல தயாராகிவிட்டேன் என்பதை உணர்த்தும்படியாக மாயை 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 என்று பிரசங்கிக்க தொடங்கிவிட்டான். அவன் அப்படி மாறி தன்னுடைய நாணமே வீண் என்று பிரசங்கித்தான். பிரசங்கியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கு சம்பவிக்கிறது. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். இந்த பூமிக்குரிய ஞானம் மாயை என்று உணர்ந்தான். அவனுடைய புத்தியை அவன் எப்படி சொல்கிறான் என்று பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மனுஷரில் எல்லோரிலும் நான் மூடன், மனுஷனுக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. இங்கு உலகத்திலேயே ஞானம் உடையவன் என்று சொல்லப்பட்ட தன்னுடைய ஞானத்தை வீண் என்று சொல்கிறான். தனக்கு புத்தி இல்லை என்று சொல்கிறான். நான் மூடன் என்று சொல்கிறான். ஏன் என்றால் அவன் கர்த்தரை அறியாமல் வாழ்ந்தான். இப்பொழுது
கர்த்தரை அறிந்தபடியினால், தன்னுடைய தாயினுடைய உபதேசத்தினால் கர்த்தரை அறிந்து மனம் மாறினபடியினால் எனக்கு இருந்த ஞானமெல்லாம் வீண். எந்த ஞானம் எனக்கு வேண்டும், எந்த ஞானம் உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு வேண்டும் என்று பிரசங்கித்தான். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரத்திலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லையெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? இப்பொழுது சாலமோன் மனம் திரும்பி தன்னுடைய ஞானம் எல்லாம் வீண், நான் கர்த்தரை அறிகிற அறிவுதான் எனக்கு ஞானம், அவருடைய குமாரனை அறிகிற அறிவுதான் எனக்கு ஞானம், அவருடைய வருகையில் காணப்படுவதற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதுதான் எனக்கு ஞானம், நான் ஆவேலை போல வாழ வேண்டும் என்று முடிவு செய்து ஆவேலை குறித்து எழுதுகிறான். மாயை 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 எல்லாம் மாயை என்று, ஆவேல் ஆவேல் எல்லாம் ஆவேல் என்று, ஆவேலை போலவே வாழ வேண்டும் என்று ஆவேலை குறித்து எழுதுகிறான். காயினை போல வாழ்ந்தவன் மனம் மாறினான், ஆனால் காயின் மனம் மாறாமல் இருந்தான். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். 12வது வசனத்தை வாசிப்போம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது உன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய். இப்படி அவன் மனம் மாறாதபடியினால் அவன் சாபத்துக்குள்ளாகி கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி சென்றான். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி செல்வதற்கு முன்பாக அவன் எப்படி ஜெபித்து இருக்க வேண்டும்? ஆனால் அவன் மனம் மாறாமல் இந்த பூமியில் நிலைத்து வாழ வேண்டும், தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான ஒழிய மனம் திரும்பாமல் கர்த்தரிடத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிடாமல் வாழ்ந்தான். 13வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகிக்க முடியாது. 14வது வசனம். இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவானே என்றான். இங்கு அவன் மனம் மாறவே விருப்பம் இல்லை. அவன் பூமியில் நிலைத்து வாழவும் தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளவுமே நினைத்தான். ஆனால் அவன் அந்த நேரத்திலே கர்த்தர் அவருடைய சமூகத்தை விட்டு அவனை துரத்திய அந்த நேரத்திலே கர்த்தருக்கு முன்பாக தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக அவன் மனம் மாறி இருக்க வேண்டும். உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை துரத்தாதே இரும், என்னை மன்னியும் என்று அவன் மன்றாடி இருக்க வேண்டும். அப்படித்தான் சாலோமோனுடைய தகப்பன் ஜெபித்தான். சங்கீதங்களின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதியை விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். அவன் தன்னுடைய பாவத்தை தேவனுக்கு முன்பாக அறிக்கையிட்டான். ஏன் அறிக்கையிட்டான்? 11வது வசனம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். இங்கு உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுக்காமலும் இரு என்று ஜெபித்தான். இந்த சமூகத்தை விட்டு தள்ளுவது எவ்வளவு பெரிய கொடூரம் என்பதை அவன் உணர்ந்தான். இந்த பரிசுத்த ஆவிதான் அவனுக்கு ஜீவன். அவன் பரிசுத்த ஆவியாகிய ஜீவனை தக்க வைத்து கொள்ள தேவனிடத்தில் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டான். இதே போலவே சாலமோனும் தன்னுடைய தாய் அவனுக்கு உபதேசித்த போது அவன் எல்லா பாவங்களையும் விட்டு, உலகத்தின் மேன்மைகளை விட்டு, உலகத்தின் ஆஸ்திகளை விட்டு, உலகத்தின் ஞானத்தை விட்டு கர்த்தரை அறிகிற அறிவுதான் ஞானம், இந்த உலக வாழ்க்கையெல்லாம் ஆவேலை போன்றது, மாயமானது என்று சொல்லி மனம் திரும்பினாள். நாமும் அதே போல இந்த உலக மேன்மைகளை வெறுத்து ஆவேலை போல வாழ்வோம். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின்
ஜீவனுள்ள நாமத்தினால் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இப்போதும் கூட கர்த்தாவே இப்போ அந்த ஜாய் டிவியின் மூலமாக ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே அப்பா இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்கள் வீட்டில் ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக எந்த எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே அத்தனை காரியங்களை நிறைவேற்றி கொடுக்கும்படியாக ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவாதி தேவன் ஆண்டவரே ஆண்டவரே இவர்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை தடை செய்து வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் கிரிகளை ஆண்டவரே நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டறுத்து விடுதலை செய்கிறோம் ஆண்டவர். என் தேவாதி தேவன் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே ஆண்டவரே நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய பலத்த கரங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்பொழுது ஆண்டவரே இந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலும் ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தை வைப்பீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வியாதியில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே இப்பொழுது ஒரு விடுதலை கொட்டுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கெங்க என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறார்களோ அத்தனை பிரச்சனைகளை மாற்றி கொட்டுக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியாக செய்ததற்காக ஆண்டவரே நீர் விடுதலை கொடுத்ததற்காக அப்பா நீர் ஆண்டவர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரை பொறுப்பெடுத்துக் கொள்ள முடியாது உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இதுவரை தேவனுடைய வார்த்தையை கேட்ட உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். லேவி பைபிள் மினிஸ்ட்ரி என்கிற யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதன் மூலம் வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கற்றுக்கொள்ளலாம். மேலும் நேரில் வந்து படிக்க விரும்புகிறவர்கள் கர்த்தரின் சேனை ஊழியங்கள் மூலமாக அம்பத்தூர், மதுராந்தகம், கூவத்தூர் ஆகிய இடங்களில் வந்து படிக்கலாம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 6380231009 99 40 145 408 790 478 7918 9500 107013. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.